புரிஞ்சிக்க முடியுன்றது தான் விதி, புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு ஆணவம். அப்புறமா அவன் செய்கிற செயல், ஒரு செயல் செஞ்சுன்னுக்கிறான், அதனால் அதுலேயே அங்கேயும் மாட்டின்னுக்கிறான். இது ரெண்டுமே இல்லாமல் மாயையாக ஒரு கருத்தை உருவாக்கி வச்சுன்னுக்கிறான். ஸோ ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 தான் உங்களை போட்டு மண்டையை போட்டு குழப்பினுக்குது. ஸோ விதியை எப்போ கடக்க முடியும்னா இது 3ஐயும் விட்டால் கிடக்கும். ஆணவம் இருக்கக்கூடாது, கண்மம் இருக்கக்கூடாது, மாயம் இருக்கக்கூடாது. ஒரு பாட்டு எழுதியிருப்பேன், விட்டிரு 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 ஆணவம் விட்டிரு 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 கருமம் விட்டிரு. சும்மா சிம்பிளாக இருக்கும் அந்த பாட்டு. ஸோ இது 3 விட்டுட்டிங்கன்னா உங்கள் தலையெழுத்து உங்கள் கையில், நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் விதியை நீங்கள் மாற்ற முடியாது. பிறக்கிறத நீங்கள் தீர்மானிக்காமல் வந்துட்டீங்க, மரணிக்கிறதையும் தீர்மானிக்க. என்ன பண்ணலான்னா அந்த மரணத்தை எப்படி கொண்டாடலாம்? சாவலாமா, சமாதி அடையலாமா, 10 பேர் பாராட்டுற மாதிரி சாவலாமா, இல்லை பழி வாங்குற மாதிரி சாவலாமா, ஆக்சிஜனில் செத்துடலாமா, குச்சி லிவர் வீங்கி சாவலாமா, இல்லை பிடிச்சி லங்ஸு கேன்சர் வந்து சாவலாமா, இல்லை தாசிலோனா போயிட்டு விடி எய்ட்ஸ் வந்து சாவலாமா? இதெல்லாம் யார் கையில் தான் இருக்குது? அதுவும் கூட உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்தையும் நீங்கள் தான் என்ன பண்ணால் தன்வசப்படுத்திக்கணும். அப்போது உங்களை நீங்களே வரையறுத்துக்க முடியும். அந்த இடத்துக்கு பேர் கல்கி. அந்த பரிணாம வளர்ச்சியில் விஷ்ணு அவதாரத்தில் கடைசியாக உங்களுக்கு சொல்லி வச்சுருப்பான் கல்கி அவதாரம். கல்கினா யாரோ ஒருத்தர் இல்லை, நீங்கள் தான். ஸோ கல்கி ஆகிற தகுதி யாருக்கு இருக்குது? உங்களுக்கு தான். நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுதான் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ விதின்னு தனியாலாம் இல்லை, புரிதல் அது காரணம் இல்லை. புரிஞ்சிக்க மாட்டேன் நடம் பிடிக்கிறது உங்கள் வேலை. இப்போ நான் சொல்கிறேன், புரிஞ்சிக்கலைன்னா யார் தப்பு?